அதிமுக ஆட்சியில் ஓடிய பழைய சுந்தரா டிராவல்ஸ் பேருந்துகளுக்கு பதிலாக தற்பொழுது புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக ஆட்சியில் ஓடிய பழைய பேருந்துகள் தற்பொழுது மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த இபிஎஸ்க்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தவர். அவர் முதலமைச்சராக இருந்த காரணத்தில் புதிய பேருந்துகள் வாங்காத காரணத்தினால்தான் பழைய பேருந்துகள் ஓடியது. எனவே இப்போ ஓட்டுற சுந்தரா டிராவல்ஸுக்கு எப்படி அவர் ஓனரோ, அதே மாதிரி ஏற்கனவே ஓடிய சுந்தரா டிராவல்ஸ்களுக்கும் அவரே ஓனர். அந்த சுந்தரா டிராவல்ஸ்களை மாற்றுவதற்கு தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து நிதி ஒதுக்கி 11,000 புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு அனுமதி வழங்கி இப்பொழுது 4,500 பேருந்துகள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. 15 ஆண்டுகள் ஓடிய பேருந்துகள் எல்லாம் அகற்றப்பட்டு அந்த இடங்களில் இந்த புதிய பேருந்துகள் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. நீண்ட தூரம் பயணிக்கிறவர்கள் அத்தனை பேரும் பார்க்கலாம். மஞ்சள் நிற புறநகர் பேருந்துகள் எல்லா சாலையிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே போல கிராமப்புறங்களில் அந்த நகரப்புற பேருந்துகள் நீல நிற பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கும் புதிய பேருந்துகள் செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இப்படி தமிழ்நாடு போக்குவரத்துறை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் கண்டிருக்கிறது. எனவே அவர் சாலைகளிலே பயணிக்கவில்லை என்பதுதான் இதன் மூலம் தெரிய வருகிறது, அவருடைய குற்றச்சாட்டின் மூலம்.